நான் சிஎம் ஆகிறதுக்காக என்ன பொய் வேணா சொல்லுவேன். ஆனா சிஎம் ஆனதுக்கு அப்புறம் அதே பொய்ய தான் சொல்லுவேன். சேர்த்து பேசும்போது சைலண்டா இருக்குது, பிரிச்சு பேசினா வயலண்டா வருது. என் குடும்பத்துக்காக கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன் கல்லா கட்டுறது தான் எங்க ஜீனோட அடையாளமே. 2021 சட்டமன்ற தேர்தல் அப்போ இப்ப முதல்வரா இருக்கிற ஸ்டாலின் அவர்கள் நிறைய உருட்டுனாரு. நோய் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ. அதுல ஒண்ணுதான் தொடக்க கல்வித்துறையில காலியா இருக்கக்கூடிய 20,000 காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்தாரு. கரெக்டா சொல்லணும்னா 19,260 ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்படும்னு வாக்கு கொடுத்தாரு. உன்னை ஒவ்வொரு கடையில உன் போட்டோ மாட்டி என்னைய பார்த்தா யோகா வரும்னு தொங்க விட்டுருக்காங்க. ஆனா வருஷம் பூரா உன்னை நேருக்கு நேரம் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். எனக்கு கடன் தான் வருது. 2026 வருஷத்துக்குள்ள 19,260 டீச்சர்ஸ் ஆசிரியர் தேர்வாணையம் மூலமா நியமிக்கப்படுவாங்க அப்படின்னு முதல்வர் ஸ்டாலின் விதியின் 110 கீழ் சட்டசபையிலே வாக்குறுதி கொடுத்தாரு. ஆனா அவர் என்ன பண்ணாரு? ஆட்சிக்கு வந்து 4 வருஷத்துக்கு மேல ஆச்சு. சொன்னதை செஞ்சாரான்னு கேட்டா ஒரு படத்துல விவேக் சொல்லுவாரே அந்த மாதிரிதான். இது வரைக்கும் நான் உங்களுக்கு என்ன பண்ணேன்? எதுவுமே பண்ணல. அதேதான் அவங்களுக்கும் போய் சொல்லு. அந்த மாதிரி காமெடி மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காரு. உங்களையே நம்பி இருக்காங்களே இவ்வளவு மக்கள், அவங்களுக்காக நீங்க என்ன பண்ண போறீங்க? இது வரைக்கும் உங்க 2 பேருக்கு நான் என்ன பண்ணிருக்கேன்? ஒண்ணும் பண்ணல. அதேதான் அவங்களுக்கும் போய் சொல்றேன். ஆசிரியர்களுக்கு தகுதி தேர்வான டெட் தேர்வுல பாஸ் ஆகியுமே ஆசிரியர்கள் பணி நியமனத்துக்காக வெயிட் பண்ற நிலைமை ஆயிடுச்சு. தமிழ்நாட்டோட நிதி நிலைமை மோசமா இருக்கு அப்படின்னு சாக்கு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ 2,342 பணியிடங்களை மட்டும்தான் நிரப்ப முடிவு செஞ்சிருக்காங்க. 20,000 எங்க இருக்கு? 2,000 எங்க இருக்கு? சரி, டிஆர்பி எதுக்கு இருக்கு? அது மூலமா பணியை நியமனம் செய்ய முடியாதா அப்படின்னு ஆசிரியர்கள் ஒரு பக்கம் கேள்வி கேக்குறாங்க. இது தொடர்பா கல்வி அமைச்சரை கேட்டா அவரு நிதித்துறை அமைச்சரை கை காட்டுறாரு. நிதித்துறை ஒப்புதல் வாங்கினதுக்கு அப்புறம் பணி நியமனம் செய்யப்படுவாங்க அப்படின்னு அவரும் சொல்றாரு. சரி, நிதித்துறை அமைச்சரை கேட்டா கல்வி அமைச்சர் கேக்குற நிதியை ஒதுக்க தயார்னு சொல்றாரு. ஆனா இதுவரைக்கும் எந்த அறிவிப்பும் வந்த பாடு இல்ல. ஸ்டாலின் அரசோட அமைச்சர்களுக்குள்ளேயே நிறைய முரண்பாடு இருக்கு. ஏன் நிர்வாகமே கொலாப்ஸ் ஆன மாதிரி. ஒரே வார்த்தையில சொல்லணும்னா ஃபெயிலியர் மாடல் அரசு. பகுதி நேர ஆசிரியர்களுக்கான பணி நியமனம் என்னாச்சு? சம வேலைக்கு சம ஊதியம்னு சொன்னீங்களே, அதெல்லாம் என்னாச்சு சார்? படிச்சு முடிச்ச பட்டதாரி ஆசிரியர்களுக்கு வாழ்க்கையே கேள்விக்குறியா இருக்கே, அவங்களுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போறாரு? என்ன சார் என்னென்னவோ சொன்னீங்க, செய்யறேன்னு சொல்லிட்டு நல்லா செஞ்சிட்டீங்கல்ல.